வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகை சுகன்யா பார்த்தீங்கன்னா என்னுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு வருஷம் கூட நீடிக்கலை, குழந்தையா மனம் திறந்து நீ நடிகை சுகன்யா பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியானது இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. வாங்க அதில் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தன்னுடைய திருமண வாழ்க்கை பற்றி நடிகை சுகன்யா அளித்திருக்கும் பேட்டி தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் 90 காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க தான் சுகன்யா. இவங்களுடைய இயற்பெயர் ஆர்த்தி தேவி. இவங்க தமிழ் சினிமாவில் 1991ஆம் ஆண்டு புதுநெல்லு புதுநாத்தி என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானாங்க. இதனைத் தொடர்ந்து சின்ன கவுண்டர், கோட்டை வாசல், செந்தமிழ் பாட்டு, வால்டர் வெற்றிவேல், கருப்பு வெள்ளை, தாலாட்டு, கேப்டன், வண்டிச்சோலை, சின்னராசு, மகாநதி, மிஸ்டர் மெட்ராஸ், மகாபிரபு போன்ற பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. அதில் கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த இந்தியன் படத்தில் சுகன்யா வயதான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பாங்க. இவர் எல்லோருமே லேடி கமல் என்று பெயர் வைத்து அழைத்தாங்க. இந்த படம் நல்ல பெயர் வாங்கி தந்தது. இவங்க கமல், விஜயகாந்த், சத்யராஜ் என பல முன்னணி நடிகருடன் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதோடு தமிழ் படங்களில் தாண்டி தெலுங்கு, மலையாளம் போன்ற பிற மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. நடிப்பையும் தாண்டி நடிகை சுகன்யாவுக்கு பரதநாட்டிய கலை மீது மிகுந்த ஆர்வம் உண்டு. நடிகை சுகன்யா அவங்க திரைக்கு வருவதற்கு முன்பு பொதிகை தொலைக்காட்சியில் பெப்சி நிகழ்ச்சி ஒன்றை தொகுத்து வழங்கி வந்தாங்க. அதன் பிறகு சன் டிவியில் அந்த நிகழ்ச்சியை உமா பார்த்தீங்கன்னா தொகுத்து வழங்கி வந்தாங்க. அதோடு அவங்க அழகு மற்றும் திருப்தி திருக்குடை திருவிழாவிலும் பக்தி ஆல்பங்களை வெளியிட்டிருந்தாங்க. சின்னத்திரை தொடர்களில் நடித்திருக்காங்க. இவங்க தனது நடிப்பு திறமையை பல முறை ஃபிலிம்பேர் விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. சினிமா உலகில் உச்சத்தில் இருந்த நடிகை சுகன்யா அவங்க 2002ஆம் ஆண்டு ஸ்ரீஜா தான் ராஜா கோபாலன் என்பவரை திருமணம் செய்திருந்தாங்க. ஆனால் திருமணமான ஓராண்டிலேயே சுகன்யா விவகாரத்து கோரி நீதிமன்றத்தை நாடியிருந்தாங்க. 2004ஆம் ஆண்டு சுகன்யா விவகாரத்து பெற்றாங்க. தற்போது சுகன்யா தன் மகளுடன் இருக்காங்க. இது குறித்து அளித்த பேட்டியில், ஒரு பெண் விவகாரத்து முடிந்து அம்மா வீட்டுக்கு திருப்தி வந்தால் 4 பேர் என்ன சொல்வாங்களோ என்று இந்த சமூகத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் மனசாட்சிக்கு மட்டும் பயந்தால் போதும். திருமண வாழ்க்கை சரியில்லை என்றால் அந்த வாழ்க்கையை விட்டு வெளியில் வந்து விடுங்கள். திருமண வாழ்க்கையில் நடக்கிற குடும்ப வன்முறைகளை ஓரளவுக்கு தான் சகித்து கொள்ள முடியும். முடியாத பட்சத்தில் வெளியில் வருவதுதான் பெண்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு என்று. இதனால் பெண்கள் முடங்கி போகக்கூடாது. அதே போல் ஒரு போட்டாவை பார்த்து பலருமே என் பொண்ணு என்று நினைத்திருக்காங்க. நானும் அக்கா பொண்ணும் என்று சொல்லித்தான் அந்த போட்டாவை என் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தோம். அதை மீறி அவனை என் பொண்ணு வதந்தி பரப்பினாங்க. என் கல்யாண வாழ்க்கை ஒரு வருஷம் கூட நீடிக்கலை. இதைத்தான் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலேயோ என்னையோ ஒரு குழந்தை இருக்குன்னு என்று சொல்கிறவங்க நினைத்தால் வருத்தமாக இருக்குது என்று கூறியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு நிற்கிற உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.